வாக்யஜ்ஞேன கல்பதாம். விஷயேभ्यः பராவர்த்ய ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே உபயேஷாமிந்திரியாணாம் சதமः பரிகீர்த்திதः. விஷயேभ्यः பராவர்த்ய ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே உபயேஷாமிந்திரியாணாம் சதமः பரிகீர்த்திதः. மனம் வைராக்கியத்தில் நிலைத்திருப்பதற்கான அடங்கியிருக்கும் நிலைதான் சமஹா என்று சொல்லப்பட்டது, சமஹா என்று உபதேசிக்கப்பட்டது. என்ன சொல்றார்? இது மனசுக்கு விஷயத்தை கொடுத்தாத்தானே, சென்ஸ் ஆப்ஜெக்டை கொடுத்தாத்தானே அதை பற்றி அது யோசிக்கும். ஏதாவது விஷயங்களை கொடுத்தா அது போய் பார்த்தாத்தானே. நம்ம இங்கிருந்து போய் புது மண்டபத்தில் போய் இருக்கிற சாமானெல்லாம் பார்த்தா என்ன ஆகும்? புது மண்டபம் சொன்னேன், நமக்கு பக்கத்தில் மதுரை இருக்கு, இல்லாட்டி சென்னையில் போய் பர்மா பஜார் போய் பார்த்தா என்னென்ன அதெல்லாம் பார்த்துண்டே சமஹா வருமா? இல்லை இங்கிருந்து நேர கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணுறான்னு பார்த்தோம். சரி, அங்கே வச்சிருக்காரு வச்சுங்களேன், ஒரு இடத்துல தோசையாக அடுக்கி வச்சிருக்கான், இன்னொரு இடத்துல ஏதோ பண்ணி வச்சிருக்கான். அங்கே போய் எல்லாம் பார்த்தா கை சும்மா இருக்குமா? எனக்கு கேட்குறேன், என்னப்பா எல்லாம் சரியா இருக்கா அப்படி பார்த்தா, சரி இது எப்படி இருக்கு, இந்த வடை எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, பார்க்கணும் தோணுமா தோணாதா? சும்மா இருக்காது. அதுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அது கொடுத்தா, கண்ணுக்கு முன்னால விஷயங்களை கொடுத்தா தானே உள்ள யோசிக்கும். உள்ள கொடுக்காமே விட்டுட்டா, இதுல ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. ஏற்கனவே அனுபவிச்ச வாசனை உள்ள உட்கார்ந்துருக்கு. அப்பப்ப இடையில தேனியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கான். அது இந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கும், அந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கும், வேற இவனுக்கு ஞானம் இருக்கு. அது ஸ்மிருதி ரூபமா இருக்கு. மதுரைக்கு போனா அந்த கடைக்கு போகணும் அப்படின்னு தோன்றுறது நமக்கு. சொல்றாங்க, நான்லாம் போனது இல்லைப்பா, சொல்றாங்க அது அந்த கடையில் இது நல்லா இருக்கும், இந்த கடையில் அது நல்லா இருக்கும்னா எந்த கடையில் சாப்பிட? ஒரு கடையில் சாப்பிடணும், இன்னொரு கடையில் காஃபி வாங்கி குடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்குன்னு அந்த வாசனை இருக்கிறதுனால வாசனை என்ன பண்ணும்னா இழுத்துண்டு போகும். வரப்போறது சுபாசுபாபியாம் மார்காபியாம் வஹந்தி வாசனா சரித்து. இந்த வாசனை இருக்கே, அதுக்கெல்லாம் பேட் ஹேபிட் கொடுத்து. இங்கே ஏதாவது மதுரையில் சத்சங்கம் நடக்கிறதா, ஒரு மகாத்மா வந்து பேசுறார், அங்கே போகணும் தோணுமான்னா அங்கேயும் போகணும், போகிறதுக்கு முன்னாடி இங்கேயும் போகணும், அப்புறம் அங்கேயும் போகணும், அங்கே முடிச்சதுக்கு பிறகு பழையபடி இங்கே வரணும், அதுக்கப்புறம் இங்கே வரலான்னா. அப்போ என்னதுன்னா, இப்போ வாசனை சத்சங்கத்தில் இருக்கா, வாசனை சாப்பிட்ற கடையில் இருக்கான்னா புரியுறது இல்லை. அப்போ வைராக்கியம் ஆடி போயிடும். அதாவது கண்ணுக்கு முன்னால் இருந்தால் ஒரு ப்ராப்ளம், இந்த வாசனையே இன்னொரு ப்ராப்ளம். இந்த வாசனை ஏன் பலமாக இருக்குன்னா தோஷ தரிசனம் போரல. இந்த வாசனை உள்ளுக்குள்ள வண்டியாக இருக்கு. வாசனைன்னா என்னது? ஊதுபத்தி வாசனை இல்லை, சென்ட்டு வாசனை இல்லை. இந்த வாசனை என்ன? பூர்வ கிருத்த தர்மாதர்ம சம்ஸ்காரா, முன்னால செஞ்ச புண்ணிய பாபத்தின் பதிவுகள் உள்ள உட்கார்ந்துருக்கு. அதனால என்னன்னா, அப்ப கொடுத்துட்டா அந்த நேரத்துக்கு சரின்னு சொல்லிடும், ஆனா இன்னொரு தரம் பழையபடியும் வேணுங்க. அப்ப உடனே அதனால வர்ற நன்மை தீமைகளை புத்தி சொன்னாலும் மனசுக்கு பலம் ஜாஸ்தி. என்ன பண்ணோம்னா, இதுதானே போராட்டமா இருக்கு நமக்கு வாழ்க்கையில. நமக்கு ரொம்ப விஷயம் தெரிஞ்சாதான் போராட்டமே புரியும்.
இல்லாட்டி இவன் ஜோசியனை வச்சுட்டே துக்கத்தை போக்கலாம் பார்த்துட்டு இருப்பான். ஜோசியன்கிட்ட சொல்லி பரிகாரம் பண்ணி துக்கத்தை எப்படி போக்க முடியும்? அப்படி போனதா சரித்திரம் இருக்கா எங்கேயாவது? சரி, அப்படியே போனாலும் அது பெர்மனண்டா? புரிய மாட்டேங்குது. அப்ப இந்த விஷய சந்நிதி அதை தான் சொல்றார், அதை கொடுக்காம விட்டுடுறது. அதனாலதான் சன்னியாசிகள் தபஸ்விகள் எல்லாம் இந்த ஊரு விட்டே தள்ளி இருக்கிறது. ஏன் வானப்பிரஸ்தம் சந்நியாசம்னு வச்சாங்க? ஏன்னு கேட்டா, இந்த கிரகஸ்தாசிரமம் ஒண்ணுதான் கிராமம், சிட்டி. மற்ற எந்த ஆசிரமமும் அதுக்குள்ள கிடையாது. ஏன்னா புலனடக்கம் ரொம்ப முக்கியம். எந்த ஆசிரமத்தில்? பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் ரொம்ப முக்கியம். 25 வயசு வரைக்கும் கண்ட்ரோல்டா இருக்கிறவனால தான் உண்மையை நல்ல சமூகத்துக்கு நல்ல காரியங்கள்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்பிட்வீன் 25 வருஷம் கிரகஸ்தாசிரமத்தை அனுபவிக்கலாம். ஆனா மறுபடியும் 50 வருஷம் என்னதுன்னா இந்த வாழ்க்கை தான். பிரம்மச்சரிய ஆசிரமும் சரி, வானப்பிரஸ்தமும் சரி, சந்நியாசமும் சரி, அதுக்கெல்லாம் விஷய சுகம் கொடுக்கறதே கிடையாது. விஷய சுகத்தை தர்மமா அனுபவிக்கிறதுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் கிரகஸ்தாசிரமம். ஆனா பர்மனண்டா கிரகஸ்தாசிரமம் நானு அப்புறம் இவன் குழந்தைங்கிறான், பேரங்கிறான், பேத்திங்கிறான், வம்சமே நல்லா இருக்கணும்னு வேற விசேஷமா பூஜை பண்றான். வம்சம் எதுக்கா இருக்கணும்? சொத்தை காப்பாத்துறதுக்கா? புண்ணியம் பண்றதுக்கா? கீதை படிக்கிறதுக்கா? திருக்குறளை காப்பாத்துறதுக்கு வம்சம் வேணுமா? திருக்குறளை காப்பாத்துறதுக்கு வம்சம் வேணுமா? பகவத்கீதையை காப்பாத்துறதுக்கு வம்சம் வேணுமா? இல்ல சொத்தை காப்பாத்துறதுக்கு வம்சம் வேணுமா? சொத்தை காப்பாத்துறதுக்கு வம்சம் என்னத்துக்கு? அனாவசியம். சொத்தெல்லாம் எங்க காப்பாற்ற போறான்? திருக்குறளை படிக்கலைன்னா, சாஸ்திரம் படிக்கலைன்னா இவன் சொத்து என்ன வண்டியா, என்ன கதி அடைய போறது? பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம், பால் நன்கலம் தீமையால் திரித்தற்று, வீணா போயிடும். யாருக்கும் உபயோகப்படாது, அவனையும் கெடுத்துரும், ஊரையும் கெடுத்துரும். வள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு குறள் சொன்னார், ரொம்ப அற்புதமா ஒரு குறள் சொன்னார். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருன்னர். ரொம்ப அழகான குறள். அதாவது நல்லவனுக்கு வர்ற வறுமையை விட படிக்காதவங்கிட்ட இருக்கிற பணம் ஆபத்துங்கிறார். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. எப்படி குறள் பாருங்க. நல்லவனுக்கு தரித்திரம் வந்தாலும் அவன் கெட்டு போக மாட்டான். ஏன்னா ரொம்ப நாளா நல்லவனா வாழ்ந்துட்டான், அவனால தப்பு பண்ண முடியாது சுலபமா. ஆனா இந்த படிக்காதவன் இருக்கானே, இந்த நல்லாருன்னு சொல்ற போதே அவன் கற்றவன் அர்த்தமாயிடுறதுங்க. அவ்வளவு நுணுக்கம் இருக்குதுல. படிக்காம ஒருத்தன் நல்லவனா இருக்க முடியாது, படிக்காமையே ஒருத்தன் நல்லவனா இருந்தான்னா ஏதோ பிறவியில அவனுக்கு ஏதோ ஒரு சம்ஸ்காரம் இருக்குன்னு அர்த்தம். ஆகவே நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே, நல்லவனுக்கு வந்திருக்கிற தரித்திரத்தை காட்டிலும் படிக்காதவங்கிட்ட இருக்கிற பணம் பெரிய ஆபத்துங்கிற. இப்ப இருக்கிற, நான் அதெல்லாம் பேரெல்லாம் சொல்லலை, இப்ப நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம சமூகத்தில் படிச்சுட்டு இருக்கோம், நாட்டினுடைய நிகழ்ச்சிகள்லாம் படிக்கிறோம், அரசியல் விஷயங்கள்லாம் படிக்கிறோம். அவங்கெல்லாம் படிச்சிருந்தா இப்படி இருப்பாங்களா? எதை படிக்கணுமோ அப்படி படிச்சிருந்தா இப்படி இருப்பாங்களா? இவங்களுக்கெல்லாம் சமூகத்தினுடைய பிரஜை இருக்கா? சமூக பிரஜைங்கிறாங்களே, நாட்டினுடைய நலத்தை பற்றிய சிந்தனை சிறிதளவாது இருக்கா? வருங்கால தலைமுறைக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க? தேடி புதைத்து, திருட்டு கொடுத்து, வாடி கிளேசித்து, வாழ்நாளை வீணடித்து என்ன பிரயோஜனம் வரப்போறது? ஆக புலனடக்கத்துக்கு வரோம். இப்போ வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கார் புலனடக்கத்துக்கு. இங்கேயும் புலனடக்கம் தான் படித்தோம். இப்போ 2 தினம் படிச்சுட்டோம் இல்லையா? விஷயேபியா பராவர்த்திய, இல்லாட்டி உபயேஷாம் இந்திரியாணாம். முதல்ல அதை போடும். உபயேஷாம் இந்திரியாணாம். உபயேஷாம் இந்திரியாணம்னா ஏஷாம் இந்திரியாணாம். ஏஷாம் இந்திரியாணம்னா என்ன? தீஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ், இந்த
இந்த இந்திரியங்கள், இந்திரியங்கள்னா என்ன அர்த்தம்? கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. ஸ்ரோத்ரம், தொக்கு, சக்ஷு, ரசனா, கிராணம், மெய், வாய், கண், மூக்கு, செவி. அப்புறம் கை கால், பேச்சு, எருவாய், கருவாய், கர்மேந்திரியங்கள். வாக்பாணிபாத பாயுபஸ்தாக்கியானி கர்மேந்திரியாணி, பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி. இந்த செயற்கருவிகள் 5, அறிவுக்கருவிகள் 5. இந்த 10ஐயும் விஷயேபியா பராவர்த்திய. விஷயேபியன்னு அர்த்தம் அதுக்குள்ள விஷயங்கள். மெய்வாய் கண் மூக்கு செவிக்கு பொருள்கள் என்னதுன்னா, சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் என்னதுன்னா, சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம். கை காலுக்கு என்னன்னா, எடுத்தல், வைத்தல், நடத்தல், பேசுதல், மலம் கழித்தல், குழந்தையை பெற்றுக்கொள்ளுதல். இதெல்லாத்திலிருந்து விடுபட்டு, இப்ப கிரகஸ்தாசிரமத்தில் இந்திரிய நிகிரகம் தர்மமா பண்ணணும். சந்நியாசாசிரமத்தில் இந்திரிய நிகிரகம் பூர்ணமா பண்ணணும். தர்மமா பண்றதையும் விட்டுவிடணும். இல்லற வாழ்க்கையில் புலனடக்கம், அறவழியில் புலன்களை பொறிகளை புலன்களில் ஈடுபடுத்த வேண்டும். அறவாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில். துறவு வாழ்க்கையில் அதற்கும் அனுமதி இல்லை. அறவழியில் அதை அனுபவிப்பதற்கும் அனுமதி இல்லை. எந்த காரணத்தை கொண்டு அதர்மமா யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப கிரகஸ்தனுக்கு தர்மமா இந்திரியங்களை உபயோகப்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கு, சந்நியாசிக்கு அதுவும் கிடையாது. உபயேஷாம் இந்திரியாணாம் விஷயேபியா பராவர்த்திய. ஞாபகம் வச்சுங்கோ, தவிர்க்க முடியாத விஷயங்களை தவிர. குளிக்கணும், சாப்பிடணும், எதுக்கு? படிக்கிறதுக்காக, தியானம் பண்றதுக்காக. தியானம் பண்ணணும்னா அந்த உடம்பு இருக்கணும், ஞானம் பெறணும், தியானம் பண்ணணும், மோட்சத்துக்கும் உடம்பு வேணும். இந்த உடம்ப காப்பாற்றணும், இதுக்கு உணவு கொடுக்கணும், உடற்பயிற்சி கொடுக்கணும், இதுக்கு உடை கொடுக்கணும். அதுக்கு மேல சொகுசெல்லாம் இதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஷயேபியா பராவர்த்திய. அங்கேயும் சுத்துறது, அங்கேயும் போறது, எல்லாம் ரொம்ப அழகா சொல்றார். ரொம்ப ஒரு கருத்து சொல்றாரு பாருங்க. மனசா, சந்திரசேகர பாரதி மகாசுவாமியுடைய கமெண்ட்ரியை சொல்றேன். மனசா ஸ்வவிஷய விசார சாமர்த்திய சத்வாத். இந்த மனசு என்ன பண்ணுமா, எப்ப பார்த்தாலும் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான் திங்க் பண்ணிட்டே இருக்கும். உள்ளம் எப்பொழுதும் என்ன பண்ணும்னா, புலனின்ப பொருள்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கும். அங்க போயிட்டு வரலாமா, அதை பார்க்கலாமா, இதை சாப்பிடலாமா, இதை கேட்கலாமா, இதை போய் அந்த பூவை முகர்ந்து பார்க்கலாமா, ஏதோ இல்லாட்டி அவங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமா, இல்லாட்டி அங்க கொஞ்சம் நடந்து போவோமா, இல்லாட்டி அங்க இருக்கிற ரூம்ல இருக்கிற இந்த சாமான தூக்கி அங்க வச்சு அங்க இருக்க தூக்கி இங்க வைப்போமா. இதெல்லாம் யோசிச்சுட்டே தான் இருக்கு. மனசு என்னத்தை யோசிக்கிறது, சும்மா இருக்காது. பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ. இந்த மனசு சும்மாவே இருக்காது, எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். யோசிக்கிறது என்னது, தட்சிணாமூர்த்தியும் புவனேஸ்வரியும் மீனாட்சியும் காமாட்சியும், அதையே தியானம் பண்ணும். எப்போ பார்த்தாலும் இந்த பணத்தை கொண்டு பேங்க்ல போடணும், அந்த பேங்க்ல இருந்து 4 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, இந்த பேங்க்ல இருக்கிற சர்டிபிகேட்டை என்னைக்கு மாத்துறது. சில பேருக்கு இதே கவலை. பேங்கை பத்தி அன்ன விசாரம் அதுவே விசாரம். அது மாத்திரம் இல்லை, நாளைக்கு என்ன சமைக்கிறது, கத்திரிக்காயா வெண்டைக்காயா, ஒண்ணுமா தோணாதா? அப்புறம் நீங்க கேட்கலாம், அப்படின்னா உங்களுக்கு எப்படி சாப்பாடு வரும்னா, அது வேற விஷயம். அது யோசிக்க வேண்டியதை யோசிச்சா பரவாயில்ல. இதே அடுத்த வாரம் உழைச்சு கிடந்தா நம்ம இந்த சேப்பங்கிழங்கு வாங்கிட்டு வரணும், அப்படியே யோசிக்கிறோம்.
எப்போ எப்போ நேரம் கிடைச்சதுன்னா நேரம் கிடைச்சது, இல்லாட்டி என்ன டிவி இருக்கவே இருக்கு, அது அப்படியே சர்ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். உள்ளே இருக்கிற சஞ்சலம் அதில் தெரியறது. அந்த டிவியில் அடித்து மாற்றி மாற்றி போட்டுட்டே இருக்கும் பாருங்க, அது நம்முடைய மனசில் இருக்கிற சஞ்சலத்தை அது காட்டுறது இல்லையா? அதுதான் அடையாளம். சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்றை பார்க்கணும். அது இங்கே வந்தால் இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும், அது பிடிக்கல. அது பிடிக்கலன்னா இன்னொன்று, அது அது அங்கே போய் பார்த்தா அதில் அதுக்குள்ளே இதில் என்ன வந்தது, அந்த சீரியல் பார்க்க. அப்புறம் உருப்படியாக ஒன்றும் இருக்க, சரி தொலைஞ்சு வரும் வச்சுட்டு சாயங்காலம் ஒரு காஃபி. அப்புறம் ஃபோன் அப்படி பண்ணிகிட்டே இருக்கு. போயிட்டு நம்மளை நாம பார்க்க ஆரம்பிச்சா நம்ம பண்ற அக்கிரமம் இருக்கே. நான் உங்களை சொல்ல என்னையே சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னத்துக்கு? ஓ, சாமியோட ப்ராப்ளத்தை நம்மள்ட்ட சொல்றாரு போல். சாமிக்கே ப்ராப்ளம்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அங்கங்க போறது சும்மா இருக்கான்னா அங்கேயும் இங்கேயும் ஊரை சுத்துறதப்பா, இதெல்லாம் இன்னும் வர்ணிக்க போறார், அதுல பார்க்கலாம். இது முடிய போறது இல்லை. இதையே சொல்லி சொல்லி வைராக்கியம் வரல, அவ்வளவுதான். ஒரு வழி பண்ணிடுவார், பார்த்துக்கோங்க கிளாஸுக்கு வரதை பத்தி. விஷயேபியா பராவர்த்திய வந்து பார்த்தா கடைசியில் பிரம்மச்சாரிகளாவது இருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகம் ஆயிடக்கூடாது. எல்லாம் இருப்பீங்க எனக்கு தெரியும். விஷயேபியா பராவர்த்திய, விஷயங்களிலிருந்து விடுவித்து. அது சொல்றாரு வேறு, மனசுக்கு விஷய விசார சாமர்த்திய சத்துவாத். மனசுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. பொருள்களை எல்லாம் எண்ணக்கூடிய திறமை மனசுக்கு எண்ணக்கூடிய திறமை இருக்கா இல்லையா? விஷயங்களை எல்லாம் எண்ணக்கூடிய திறமை இருக்கு. அது தூங்குற திறமையும் அதுக்கு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஒடுங்கிடும். அது மாத்திரம் இல்லை, அதனாலதான் என்ன சொன்னார்னா அதுல இருந்து விடுபடுன்னார். அது வைராக்கியத்தை சம்பாதின்னு சொன்னார். ஆனா இப்ப என்னதுன்னா, இந்த கண்ணு காது மூக்கு இருக்கு, இதுக்கு ஏதாவது சாமர்த்தியம் இருக்கான்னா, இந்த கண்ணு காது மூக்கு இருக்கு. அவர் சொல்றார், பாஹ்யேந்திரியானாம் ஸ்ரோத்ராதீனாம் ஞானகரணானாம் வாகாதீனாம் கர்மகரணானாஞ்ச ஸ்வதஹா தத்ர சாமர்த்திய அபாவாத். அதுக்கு தானா சாமர்த்தியம் கிடையாது. மனசுக்கு தானா சாமர்த்தியம் இருக்கு. என்ன சாமர்த்தியம் இருக்கு? அந்த விஷயங்களை எண்ணக்கூடிய சாமர்த்தியம் மனசுக்கு தானா இருக்கு. இந்த கண்ணுக்கும் காதுக்கும் மூக்குக்கும் தானா விஷயங்கள்ல போற சாமர்த்தியம் கிடையாது. மனசு இல்லாம கண்ணு பொருளோட சம்பந்தம் வைக்க முடியாது. மனசு கண்ணு பொருள் மூணும் சைமல்டேனியஸா சேரணும். சில சமயம் பட்டாலும் கண்ணில் பார்த்தாலும் அது ரிஜிஸ்டர் ஆகாது. ஏன்னா மனசு கண்ணுல இருந்தாதான் கண்ணுக்கு முன்னால இருக்கிற பொருள் மனசுல பதியும். கேமரா கிளிக் பண்ணாதான் பதியும். கேமராவை கிளிக் பண்ணா வச்சுட்டே இருந்தா பதியுமா? அப்ப மனசுக்கு கண்ணுக்கு அது கிளிக் பண்ற மாதிரி அந்த பொருளை அது பார்க்கணும். அது எப்படி கிளிக் பண்றதுன்னு தெரியல. இதாவது கிளிக் பண்றோம், கையில நம்ம கண்ட்ரோல் இருக்கு, அதுக்கு எப்படி கிளிக் பண்றதுன்னே தெரியல. இப்ப மனம் பொருள்கள், மலம் பொறிகள் புலன்கள், உள்ளம் பொறிகள் புலன்கள். புலன்கள்னா என்ன? விஷயங்கள், புலப்படுகின்றவைகள் புலன்கள். இந்த தமிழ்ல இது ஒரு அடிக்கடி குழப்பம் வரும். புலனடக்கம் புலனடக்கம்னு சொல்லுவோம். இந்த புலன்னு சொன்ன சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் ஐம்புலன்கள். மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் ஐம்புலன்கள். சில சமயம் விவஸ்தை இல்லாமல் இருக்கும். இந்திரியங்களே இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், திருவாச்சகத்தில் இருக்கு, அனைத்துலகுமாய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா. அப்படின்னா அந்த இடத்துல ஐம்பொறிகள்னு போடணும். அனைத்துலகுமாய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா. இல்லாட்டி ஐம்புலன்களின் நுகர்ச்சி செய்பவனால் காண முடியாதுன்னு சொல்லணும். இப்ப இந்திரிய
நிகிரகத்தை தான் சொல்றார் அவர். அதனால என்ன சொல்றாருன்னா, இந்திரிய நிகிரகம்ங்கிறது மனசை வச்சுத்தான் பண்ணணும். அதுக்குத்தான், அதனாலதான் முதல்ல சமஹா சொல்லப்பட்டதுங்கிறார். ஏன் சமஹா சொல்லப்பட்டதுன்னா, சமஹாங்கிற சாதனம் சொன்னதுக்கு காரணம், மனசை சரியா வச்சிருந்தா தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டு நியாயம் இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணினா தான் மனசை சரி பண்ண முடியும், மனசை கண்ட்ரோல் பண்ணா தான் இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ண. ரெண்டையும் இன்டர்டிபெண்டன்ட்னா, இன்டர்டிபெண்டன்ட். வள்ளுவர் என்ன சொல்றார் பாருங்க, இந்த ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேன், திருக்குறள் இருக்கு எல்லாம். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு, துறவரையில் இருக்கு அந்த குறள். என்ன? அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. இந்த குறளை நல்லா கவனிக்கும். ஐந்தன் புலத்தை அடல் வேண்டும், அப்படி போடணும். ஐந்தன் புலத்தை அடல் வேண்டும். ஐந்தன் புலத்தைனா என்ன அர்த்தம்? ஐம்பொறிகளுக்கு புலப்படுகின்ற விஷயத்தை அடல் வேண்டும்னா கட்டுப்படுத்தணும். பார்ப்பான் அகத்துளே பார்ப்பசு ஐந்துள மெய்ப்பாரும் இன்றியே வெறித்து திரிவன மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால். ரொம்ப முக்கியம், வெறி அடங்கணுமே. வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. பார்ப்பான்னா இந்த ஜீவாத்மா, இந்த உடம்புக்குள்ள இருந்து கண்ணு வழியா உலகத்தை பார்க்கிறவனுக்கு பேர் பார்ப்பான்னு பேர், ஐயர்னு அர்த்தம் இல்லை. பார்ப்பான்னா ஜீவாத்மா, உடம்புக்குள்ள இருந்து உலகத்தை பார்க்கிறவனுக்கு பேர் பார்ப்பான். எல்லாரும் தான், நம்ம எல்லாரும் உடம்புக்குள்ள இருந்து இந்த இது வழியா பார்த்துட்டு இருக்கோம். இந்த கட்டடத்துல இருந்து ஜன்னல் வழியா பார்க்குற மாதிரி உடம்புக்குள்ள இருந்து கண்ணு வழியா காது வழியா மூக்கு வழியா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நான் எப்படி இருப்பேன்? இதுவா உடம்பு தெரியுது, ஆனா உடம்புக்குள்ள இருக்கிற நான் எப்படி இருக்கேன்னே தெரியல. நான் அணுவா இருக்கேனா, கருப்பா இருக்கேனா, சிகப்பா இருக்கேனா, நிறமா, ஆனா இருக்கேன். என்ன ஆதாரம்னா நான் தான். பார்ப்பான் அகத்துளே பால் பசு ஐந்து, ஐந்துன்னா 5 இந்திரியங்கள். மெய்ப்பாரும் இன்றியே, இதான் ரொம்ப முக்கியம். உள்ள புத்தி இல்லை, இதெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லை, மனசுதான் மேய்க்கணும். ஆனா அது என்ன பண்றதுனா வெறித்து திரிவன, வீடு முழுக்க சாமான ரொப்பி வச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கு. ஏகப்பட்ட பர்னிச்சர், ஏகப்பட்ட கர்டன், நகை, புடவை, துணி வாங்கி வாங்கி உள்ள ரொப்பின்ண்டே இருக்கு. அப்புறம் கவலைப்பட்டு இருக்கு. மெய்ப்பாரும் இன்றியே வெறித்து திரிவன, இன்னும் வாங்கி வாங்கி உள்ள போட்டுட்டே இருக்கு. உங்களை சொல்லல, நீங்களும் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். மெய்ப்பாரும் உண்டாய், நான் அதை கட்டுப்படுத்தணும்னு தெரிந்து, அப்புறம் நான் கட்டுப்படுத்த எடுத்துறேன். அப்பதான் அதிகமா வேற திமிர்றது. நான் பிடிச்சி மாட்டை பிடிச்சி இழுக்க போனா என்ன, அது அப்பத்தான் இழுக்கிறது. அது இழுத்து பிடிச்சி கட்டலான்னா அப்பத்தான் வேகமா போறது. சாதாரணமா போயிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, நான் எப்ப அதை கண்ட்ரோல் பண்ணணும் கையை பிடிக்கிறேனோ, நான் பக்கத்துல போனாலே ஓடுறது. ஏதாவது கொடுக்கணும்னா உடனே ஓடி வருது. அதை பிடிச்சி இழுத்து கட்டி போடலான்னா அது வெறி பிடிச்சு ஓடுறது. இதை இங்க புரிஞ்சுக்கணும். மெய்ப்பாரும் உண்டாய், அது ஒரு ஆள் வேணுமே. அந்த மாடை கவனிக்கிறதுக்கே ஆள் இல்லைன்னா முதல்ல மாட்டை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால், அதுவும் சரி வரேன் உங்களுடன் வரணும். பார்ப்பான் பசு ஐந்தும் ஒழுங்கா நின்று பாலாய் சொரியுமே, அது நமக்கு பிளஸ் பண்ணும். இதைத்தான் சொல்றார். இதுல இருக்குது, நிறைய இருக்குதுல. என்ன சொல்றார்? அதுக்கு கண்ணு காது மூக்குக்கெல்லாம் சுயமா சாமர்த்தியம் கிடையாது, மனசோட சம்பந்தப்பட்டாதான் அதுக்கு சாமர்த்தியம். அதனால என்ன பண்ணணும்னா, அதை மனசுல என்ன பண்ணணும்னா பேசாம அதோட சேராம இருக்கணுங்கிறார். மனசு சென்ஸ் ஆர்கன்ஸோட சேராம இருக்கிறதுக்கு வழியை கண்டுபிடிங்கிற. எவ்வளவு கஷ்டம் வரும். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும், அது மாற்றி படிக்கணும். ஐந்தன் புலத்தை அடல் வேண்டும், கட்டுப்படுத்தணும். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதை பண்ணணும்னா ஏதோயும் கொடுக்கப்படாது, வேண்டிய எல்லாம் ஒருங்கே விடல் வேண்டும்.
எல்லா சாமானையும் தூக்கி எரிஞ்சுவிட்டு பேசாமல் ரூமுக்குள்ளே நம்ம உண்டு, 2 பாத்திரம் உண்டு, ஏதோ ஒன்று, எது ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவையோ அதை தவிர ஒரு சாமான் வச்சுக்காதேங்கிறார் திருவள்ளுவர். 2 பொருள் வச்சிருந்தா அந்த பொருளை என்ன பண்றதுன்னு கேள்வி வந்துவிடுது. நோன்பிற்கு உண்டாகும் உடைமையின்மைங்கிறார். அதாவது இவர் இல்லாட்டி அந்த பொருள் மேல பற்று இருக்கக்கூடாது. நோன்புக்குன்னா துறவு வாழ்க்கைக்கு எந்த பொருளும் இருக்க, உடைமையின்மைன்னா என்ன அர்த்தம்? மற்றும் அது மயலாகும் பெயர்த்து, அது என்ன பண்ணுமா, நம்மளை தியானம் பண்ண விடாதான். சாஸ்திரம் படிக்கவோ தியானம் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணுமே, அதை அடிக்கடி சுத்தப்படுத்தி வைக்கணும், அடுக்கி வைக்கணும், அங்கே இருக்கிற தூசியை தட்டணும், இத்தனை வேலை எல்லாம். எவ்வளவு தூரம் டைம் சேவிங் ஃபார் மோக்ஷம். அதுக்காகத்தான் நிம்மதியா இருக்கணும்னா ஒண்ணுமே தேவையில்லை. நிம்மதியை கெடுத்துக்கிறதுக்கு தான் நிறைய வச்சுட்டு இருக்கும். எப்படி சிந்திக்கிற முறையே மாறுது பாருங்க. உலகமெல்லாம் என்ன சிந்திக்கிறது, நிறைய சேர்த்து வச்சுக்க நிம்மதின்னு நினைக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாத்தையும் பொது உடைமைன்னா, தனி உடைமை பொது உடைமை. பொது உடைமைன்னா என்ன, அதுக்கு பேர் தான் கம்யூனிசம். பொது உடைமை, பொது உடைமைன்னா என்ன, பிரபஞ்சம் இந்த உடம்பே பொது உடைமை தான். இது எங்க தனி உடைமை? இது சமூகத்தை சேர்ந்தது. இந்த உடம்பு உலகத்தை சேர்ந்தது. இது நம்மளதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். இது பகவானுடையது. அதை பயன்படுத்துறதுக்கு தான் நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கோ மரியாதை பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓவரா பண்ணி கஷ்டப்படக்கூடாது. அதனால என்ன பண்றாருன்னா ஸ்வஸ்வ கோளகே ஸ்தாபனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அங்கங்க இருக்கணும் அப்படின்னா என்ன, ஒன்றும் பண்ணாதேங்கிறார். பிரசன்டேஷன் அப்படி சொல்றார். விஷயங்கள்ல இருந்து வெளிப்பட்டு மனசு என்ன பண்ணணும்னா, இந்த கண்ணு காதெல்லாம் நீ அதது இடத்துலயே வச்சுக்கோ, எங்கேயும் தேடி போய் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்லாம் நினைக்காதே, உள்ள நோக்கிப்போ. முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப, எழுத்துன்னா இதுதான் விவேக சூடாமணி லிட்ரேச்சர். என்னென்ப இதை படிக்கிறதுக்கான அறிவு வேணுமே, எப்படி படிக்கிறதுன்னு, அதுதான் எண்ணு. எண்ணுன்னா இலக்கணம். எண் என்றால் இலக்கணம் அல்லது தர்க்கசாஸ்திரம். எழுத்து என்றால் இலக்கியம். யாருக்கு இலக்கணமும் இலக்கியமும் தெளிவாக தெரிகிறதோ அவனுக்குத்தான் வாழ்க்கை உயிரோட்டத்துடன் இருக்கிறது என்று இந்த குறள் சொல்லுகிறது. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் வாழும் உயிர்க்கு கண்ணென்ப. இந்த உடம்புல வாழுகின்ற உயிருக்கு இந்த 2 தான் உண்மையிலேயே கண்ணு. இதுலேயே கண்ணா இருக்கணும், நாம வேற எதுலேயும் கண்ணா இருக்க. ஆச்சாரியர் ஞானத்தை பெறத்துக்கு குருமுகமா விசாரம் பண்ணணும், வேதாந்த சாஸ்திரத்தை விசாரம் பண்ணணும். அது மூலமாகத்தான் நமக்கு அறிவு ஏற்படும், மெய்யுணர்வு உண்டாகும். ஆனால் நமக்கு நிறைய தகுதிகள் தேவை, கல்வி தகுதிகளும் தேவை, மனப்பக்குவமும் தேவை. கல்வி தகுதிகள் தான் மேதாவி புருஷோ வித்வான். அறிவு கல்வி என்பது அறிவு வடிவமானது. ஆகவே அந்த அறிவை பெறுவதற்கு தகுதி வேணும். இப்போ மாஸ்டர் பண்ணணும்னா பேச்சுலர் பண்ணியிருக்கணுமே. பேச்சுலர் டிகிரி கோர்ஸ் பண்ணியிருந்தா தான் மாஸ்டர் டிகிரி கோர்ஸ் பண்ண முடியும். மாஸ்டர் டிகிரி கோர்ஸ்லேயும் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அறிவைத்தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கொடுக்கறது அது அட்வான்ஸ்டு, அதுக்கு தகுந்த மெச்சூரிட்டியை கொடுக்கறது இந்த நாலெட்ஜ். அதுக்கு ஹைஸ்கூல்லாம் முடிச்சிருக்கணும். அதெல்லாம் படிப்படியாக போனால் தான் அதுக்குரிய கல்வி தகுதி கிடைக்கும். பிஹெச்டி பண்ணணும்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு, எம்ஃபில் பண்ணணும்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது மாதிரி வேதாந்தம் படித்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கு.
சும்மா ஒன்றும் கிடையாது. ஆன்மீகம்னா ஒன்றுமே தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நிறைய படிக்கணும். இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு பணத்தை சொகுசை கொடுக்கறதுக்கு படிக்கிறத விட மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கும் புத்தியை நல்லா வச்சுக்கிறதுக்கும் தான் நிறைய டைம் கொடுக்கணும், செலவு பண்ணணும். அதை தவிர எல்லாம் பண்ணிட்டு நிம்மதியை விட்டுவிட்டு பாவம் படாத பாடு படுறதை பார்த்தா இதுதான் ஊரே தப்பாக யோசிக்கிறது. சரியாக யோசிக்கிறவனை முட்டாளுங்கிறது. அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும். முறையாக சிந்திப்பவனை மடையன் என்றும் முட்டாள் என்றும், உடம்புக்கு கொடுக்குற வசதி கம்ஃபர்ட்ஸை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறவனை அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி உலகத்தோட சுபாவம். அது மாயையோட மகிமை. நம்ம மாயா துரத்தியா. ஆகையினால் நம்ம அதுலேருந்து தப்பிச்சு ஒரு 10 பேராக படிச்சுன்னு உட்காந்துருக்கோமே காலம்பரை. அப்போ இதுக்கு தகுதி அது மாத்திரம் இருந்தால் போறாது, கல்வி தகுதி இருந்தால் மாத்திரம் போறாது. வள்ளுவர் சொன்ன மாதிரி அறம் போல் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர். சில பேருக்கு ஷார்ப் இன்டலெக்ட் இருக்கும், ஆனால் வேல்யூஸ் கல்ச்சர்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அறிவு வச்சுன்னு என்ன பண்றது? மக்கட் பண்பில்லாதவர் மரம் போல்வர்னர். இப்போ அப்படி ஒரு சான்ஸ் இருக்க போய் தானே இந்த திருக்குறளை சொல்றாரு அவர். புத்தியெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் நடந்துக்கிற முறையை பார்த்தா சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கேன்னு சொல்றோமே. எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. பட் அட்லீஸ்ட் அதை அச்சீவ் பண்ணணுங்கிற அந்த எண்ணமாக வேணுமே. நம்மக்கிட்ட இருக்கிற குறை தெரியணும், அந்த குறையை எப்படி சரி பண்ணிக்கிறதுனாவது தெரியணும், அந்த முயற்சியாவது இருக்கணும். அது இருக்காது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் தகுதி வேணும். விவேக வைராக்கியம் சமஸ்வரூபம் பார்த்தாச்சு, தமஸ்வரூபம் பார்த்துட்டு இருக்கோம். தமஸ்வரூபம் என்னது? நேச்சர் ஆஃப் சென்ஸ் கண்ட்ரோல். இதுக்கு முன்னாடி சொன்னது நேச்சர் ஆஃப் மைண்ட் கண்ட்ரோல், நேச்சர் ஆஃப் இமோஷனல் கண்ட்ரோல் எல்லாம் சொல்லலாம். இமோஷனல் ஹெல்த், இன்டலெக்சுவல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த் எல்லாம் ஐக்யூ இக்யூங்கிறாங்க, இமோஷன் கோஷன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்தது என்னதுன்னா சென்ஸ் கண்ட்ரோல் இருக்கணும். அவர் அதைத்தான் சொன்னார். சென்ஸ் கண்ட்ரோல் த்ரூ எப்படி பண்றதுன்னா மனசுல தான் அதுக்கு வில்லிங்னஸ் வேணும், புத்தியும் மனமும் ஒத்துழைக்கணும். அது எதுக்காக நான் இந்திரியங்களை கட்டுப்படுத்துறேன்? என் கண்ணு காது மூக்கு நாக்கு உடம்பு எதுக்காக நான் எக்ஸசைஸ் பண்றேன்னு தெரிய வேண்டாமா? எக்ஸசைஸ் பண்ணினா என்ன பெனிஃபிட்னு தெரிய வேண்டாமா? எதை பண்ணினாலும் பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போறேன்னு தெரிய வேண்டாமா? பக்கத்து வீட்டுக்காரன் போறான்னு போறோமா? ஊரே போறது பியர் ப்ரெஷருங்கிறான். என்ன பெரிய பியர் ப்ரெஷர்? இவங்கெல்லாம் யாராவது கூடவா வர போறாங்க? சுவாமிஜி ஃபேமிலியில் இருக்கிற பியர் ப்ரெஷர், கேஸ்டில் இருக்கிற பியர் ப்ரெஷர், ஏகப்பட்ட பியர் ப்ரெஷருங்கிறான். அதாவது இந்த பியர் ப்ரெஷர் எப்படி தமிழில் சொல்றது தெரியும். சுற்றில் இருப்பவங்களுடைய செயல்களும் சிந்தனைகளும் நம்மை அழுத்துகின்றன. நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தின் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் நம்மை அழுத்தி அது மாதிரி போகும்படி பண்றது. அதனாலதான் சொல்றாங்க, சுவாமி இதெல்லாம் எப்படி இந்த காலத்தில் கடைபிடிக்கணும்? நீ நிம்மதியா இருக்குன்னா எந்த காலத்திலும் கடைபிடிச்சுதான் ஆகணும். இல்லை எனக்கு அறகுறை நிம்மதி போரும்னா அப்படி போ, முழு நிம்மதி வேணும்னா இதுக்கு வா. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா இப்ப எப்படி சொல்லணும் எதிர்பார்க்கிற? நீ நினைக்கிற மாதிரி நான் பேச முடியுமா? எப்படி இருக்கோ வாழ்க்கை அப்படித்தானே பேச முடியுது. பச்சையை போய் சிகப்புன்னு சொல்லுன்னா அது எப்படி சொல்ல முடியும்? ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். உண்மை உண்மைதான். உனக்காக எனக்காக உண்மையை மாற்ற முடியுமா? இப்ப மாற்ற முடியாது. சாகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், சாவு வரத்தான் செய்யறது. நோய் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், நோய் வரத்தான் செய்யறது. என்ன பண்ண முடியும்? எப்படி இருக்கிறதுக்குள்ள வாழ்றதுன்னு தான் கத்துக்கணும். ஆக என்ன பண்றது? சென்ஸ் கண்ட்ரோலோட ஸ்வரூபம் நேச்சர் ஆஃப் சென்ஸ் கண்ட்ரோல், அதாவது நேச்சர் ஆஃப் டிஸ்பேஷன். இங்கிலீஷ்ல சொல்றேன். டிஸ்பேஷன்னா வைராக்கியம். டிஸ்பேஷன், நேச்சர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். இங்க இம்பர்மனன்ட் எது, பர்மனன்ட் எது, வாழ்க்கையில் நிலைத்தது எது, நிலையில்லாதது எது.
அதுக்கப்புறம் நிலையில்லாததை பின்னால் ஓடக்கூடாது. அதை நிறைய நிலையில்லாத வஸ்துவை சேர்க்கறத விட நிலையான வஸ்துவை சேர்க்கறதுக்கு தான் நேரத்தையும் எண்ணத்தையும் செலவு பண்ணும். நிறைய ஓர் நமோ பகவதே சொன்னால் அதெல்லாம் அத்தனை அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு. பண்ணுற புண்ணியமெல்லாம் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு. சம்பாதிக்கிற பணமெல்லாம் என்ன நிற்கவா போகிறது, அது தெரிய மாட்டேங்குது. ஆக இந்த விஷயேபியா பராவர்த்திய இந்த 2 இந்திரியம் கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் ரொம்ப விழிப்புணர்வோட அது எங்கே போனாலும் அதை போக விடாமல், கீதையில் பகவான் சொன்ன மாதிரி தியாயத்தோ விஷயான் பும்சா ஸ்லோகத்தில் ஞாபகப்படுத்திக்கும். நான் எல்லாத்தையும் சொன்னால் ஒன்னொன்றுக்கும் டைம் ஆகிடும். ஆகையினால 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தில் சொல்கிறார், விஷய தியானம் பண்ணினா எவ்வளவு கெடுதல் ஏற்படும் சொல்லியிருக்கார். வாழ்க்கை வீணா போயிடும். இவ்வளவு பெரிய வாழ்க்கை இத்தனை காலம் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? ஒரு நாளும் பிரயோஜனமாக இருக்கணும். உண்மையான பிரயோஜனம் எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். 2 பிரயோஜனம் இருக்கு இங்கே, போலி பிரயோஜனம், உண்மை பிரயோஜனம். அந்த உண்மையான பிரயோஜனத்தை நான் சம்பாதிச்சுனே வர இருக்கிற போதுதான் சந்தோஷம் இருக்கு. ஆஹா, இன்னைக்கு நிறைய இறைவனுடைய திருநாமத்தை சொல்லியாச்சு, நிறைய திருக்குறளை படிச்சாச்சு, நல்ல விஷயங்களை எல்லார்ட்டையும் பகிர்ந்துண்டாச்சு. அது எத்தனை கோடி இந்த உலகத்தையே கொடுத்தாலும் அதுக்கு ஈடு இணை இல்லை இல்லை இல்லவே இல்லை. பணமோ பதவியோ புகழோ எதுவும் அதுக்கு ஈடு கிடையாது. இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் வேணால் அந்த கட்சியில் சேர்ந்துக்கிறோம். ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும். சும்மா அதுக்காக வேண்டி அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. ஆஹா, ஸ்வஸ்வகோலகே ஸ்தாபனம். ஸ்வஸ்வகோலகே ஸ்தாபனம்னா என்ன அர்த்தம்? கோலகம்னு சொன்னால் அதாவது இந்த கண்ணு இருக்கே, இந்த கண்ணு இருக்கே, இது மாம்சம், முழுக்க முழுக்க இது மாம்சம் தானே, சதப்பிண்டம் தானே. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இதெல்லாம் என்னென்னா இதுதான், இதுலேருந்து தானே இந்த சக்தி போகிறது. இப்படி பட்ட உடனே இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, கடினமாக இருக்குது, இது மென்மையாக இருக்குது, இது குத்துறது. அந்த புடவையை பார்த்து இது ரொம்ப லைட்டாக இருக்குங்கிறாங்க. புடவையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, லைட்டாக இருக்குது, இது ரொம்ப ரொம்ப என்னமோ ஜமக்காலத்தை எடுத்து கட்டின்ற மாதிரி இருக்குது. ஜமக்காலத்தை எடுத்து கட்டிக்கவா முடியும்? அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் எதை வச்சுன்னா அந்த சென்ஸ் அந்த இருக்குது, அது தெரியறது. சொல்கிறாங்க இல்லையா, சென்சார் வச்சுருக்காங்கிறான். இப்போ நீங்கள் வெளியில் போனால் கதவை அப்படியே திறக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதை கதவை திறக்கிறதுக்கு கூட நமக்கு சோம்பேறித்தனம் இருக்கிறதுனால இப்போ அங்கே போன உடனே அது அழகாக திறக்கும். அப்புறம் அங்கே போனோடனே அது மூடிடும். ஏன்னா நமக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தின்னு தெரியும். எல்லாரும் பொறுப்பாக கதவை திறந்து கதவை சாத்தவா போகிறான். அது நடக்கிற காரியமாக என்ன? அதனால் இங்கே போன உடனே அது ஆகிடும். அங்கே காரை கொண்டு வந்து காரை ஷெட்லேருந்து எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் க்ளோஸ் ஆகிடுது, அந்த லைட்டும் அணைஞ்சு போய்டுது. ஆனால் நம்ம கார் அந்த ரோட்டுக்கிட்ட நம்ம கார் திரும்பவும் வரும்போது உடனே லைட் எரியுறது, உடனே டோர் ஓப்பன் ஆகுது. ஃபாரின்லாம் அப்படி தானே இருக்கு. அப்போ அது சென்ஸ் பண்ணுறது, ஒரு ஜட வஸ்து சென்ஸ் பண்ணுறது. யாராவது கதவுல கை வச்சானா அலாரம் அடிக்கிறது, சென்ஸ் பண்ணுறது. அதான் சென்சாருங்கிறான். சென்சார் வேற, சென்சர் வச்சிருக்காங்க. அப்படி பைப்பு கிட்ட போனீங்கன்னா தண்ணி தானா விழுது. டாய்லெட்லேருந்து எழுதிட்டீங்கன்னா அதுவே தண்ணியை விட்டுக்கிறது. எவ்வளவு தூரம். அப்புறம் நம்ம போய் ட்ரெட்மில்ல ஏறி குதிக்கணும். இதில் இப்படி அமுக்கிறது கூட நிறைய பேரால் முடியல. எவ்வளோ சோம்பேறியாக இருக்கும். அந்த டாய்லெட்டில் ஃப்ளஷை பண்ணுறதுக்கு அதை திரும்ப ஒரு அப்படி அமுத்தணும் இல்லையா, அதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கு ஒரு சென்சார் கண்டுபிடிச்சிட்டான். அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கான். அப்போ நீங்கள் அது போயிட்டு கெட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, பழையபடி பக்கெட்டில் எடுத்து ஊற்றணும். அப்புறம் என்ன பண்ணணும், அதை நீங்கள் அவனை கூப்பிடணும், ஃபோன் பண்ணி கூப்பிடணும். அவன் வருவான். வந்தவொடனே என்ன சொல்லுவான், அவன் என்ன பில் பண்ணுவானோ, இல்லை சொகுசு, உடம்பே விளையாது. அப்போ எதுக்கு சொல்கிறேன், இந்த கோலக்கம்னா என்னன்னா அந்தந்த இடத்துல, அதாவது இது வழியாக கண்ணு வழியாகத்தான் பார்க்குற சக்தி வேலை புரிய போகிறது. இந்த கண்ணுங்கிறது இல்லைன்னா பார்க்க முடியாது. கேமராவில் லென்ஸ் இல்லைன்னா எடுக்காது ப்ராப்பராக. அது மாதிரி பகவான் என்ன மாதிரி லென்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. இதில்
இது கண்ணாடி போட்டு கண்ணாடி எடுத்தால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. போட்டால் இதுக்கு என்ன கண்ணன் இந்த ஒன்று படைச்சு வச்சிருக்கார், கிளியராக தெரியுது. இப்போ இந்த கண்ணில் இருக்கிற சென்ஸு இருக்கா, இதில் இந்த கிளாஸ்லேருந்து எப்படி வேலை பண்ணுறது? நான் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறேன்னு நினச்சிக்காங்க, இதெல்லாம் நம்ம உணரணும். இந்த மெய் வாய் கண் மூக்கு நம்மக்கிட்ட என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குங்கிறதே சரியாக கவனிக்க மாட்டேங்கிறோம். அது இதையும் பராக் பார்த்துட்டே இருக்கும். பார்க்கறத பார்க்க வேண்டாமோ? இதுதான் எல்லாத்தையும் பார்க்கறதுனா இது எப்படின்னு பார்க்க வேண்டாமா? எதனால் எல்லாவற்றையும் பார்க்கிறோமோ அதை பார்க்கறதுக்கு கவனிக்கிறோமான்னா பார்க்கறதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கே தவிர, எதனால இந்த கண்ணு பார்க்கறது? எல்லாத்தையும் கண்டதெல்லாம் சாப்பிட்டுவிட்டு கண்ணு நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கும்? சூரிய நமஸ்காரமும் கிடையாது, எக்ஸசைஸும் கிடையாது, டிவி நான் விடாமல் பார்ப்பேன், ஆனால் என் கண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லி தன்வந்திரி ஜபம் பண்ணா. தன்வந்திரி என்ன பண்ணுவார் பாவம்? ஸ்வஸ்வ கோலக், அதாவது இதை விட்டு வெளியில் போகக்கூடாது. எப்படி இந்த குழந்தைங்களும் 5 குழந்தை இருக்குன்னு வச்சுப்போமே, இந்த 5 குழந்தைங்களும் வெளியில் போக விடாமல் அங்கேயே உட்காந்து வைக்கிறது. அது மாதிரி நீ இந்த இடத்த விட்டு வெளியில் போகக்கூடாது. இந்த கண்ணில் தான் இருக்கணுமே தவிர, பார்க்குற சக்தி கண்ணில் தான் இருக்கணுமே தவிர, கண்ணை விட்டு வெளியில் போய் அதை வியாபிக்கப்படாது. கொஞ்சம் எதையாக பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அதை பார்க்கலாம், நான் வேண்டான்னு சொல்லலை. என்னது கண்காள் காண்மீன்களோ மூக்கே நீ முரலாய், பகவானை பாரு, அதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறோம். ஆஹா, அதாவது அங்கங்கே இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீதையில் படித்த மாதிரி தான். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யான்னார், விஷயங்களை வெளியிலேயே வச்சுன்னார். இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, அந்தந்த கருவிகளை அங்கங்கே வச்சுடு, வேலை செய்ய வேண்டாங்கிற, பேசாமல் இருக்கட்டும்ங்கிற. கை இப்படிலாம் பண்ணாத, பேசாமல் வச்சுக்கோ. அதுக்காக கையை அசைக்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. இது எதையாவது கொடுத்துட்டே இருக்கு, சும்மாவே கையில் எத்தையாவது. சில பேர் அதுக்கு சொல்கிறான், கை எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு பந்தை உருட்டின்ண்டே இருப்பான். இதாக பண்ண, அது கை ப்ராப்ளம் இருந்தா கையை உருட்டு. இப்போ இந்த இந்திரியங்கள் எல்லாம் அதது பேசாமல் அதோட இடத்துல இருக்கட்டுங்கிறார். அதுக்கு பேர் தான் தமஹாங்கிறார். கைவல்ய நவனி என்ன சொல்லுகிறது இல்லையா, சமம் அகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம்னு. அது மாதிரி ஸ்வஸ்வ கோலக்கே ஸ்தாபனம். இதுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது. காட்சி பொருளையோ பாட்டு பொருள் கேள்வி பொருளையோ முகர்ற பொருளையோ எதையும் கொடுக்காதேங்கிற. கோலக்கே அப்படி ஒரு பிரசன்டேஷன் அப்படி இருக்கு. வே ஆஃப் பிரசன்டேஷன். யூ புட் யுவர் ஐஸ் ஆன் ரைட் சைடும்பா அப்படின்னு என்ன அர்த்தம்? வலது பக்கம் பாருன்னு அர்த்தம். உன் கண்களை வலது பக்கம் வைப்பாயாகன்னா என்ன அர்த்தம்? வலது பக்கம் பாரியான்னு அர்த்தம். அது மாதிரி அந்த பிரசன்டேஷன் சொல்ற முறை. ஆகையினால உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு கருவிகளையும் செயற்கருவிகளிலும் இருக்கும் அந்த செயல் ஆற்றலையும் அந்த அறிவாற்றலையும் அங்கங்கேயே வைத்து விடு அப்படிங்கிறது. கண்களில் பார்க்கும் ஆற்றல் கண்களிலேயே இருக்கட்டும், மூக்கில் முகரும் ஆற்றல் மூக்கிலேயே இருக்கட்டும், காதில் கேட்கும் ஆற்றல் காதிலேயே இருக்கட்டும், சுவைக்கும் ஆற்றல் நாக்கிலேயே இருக்கட்டும், அப்புறம் தொட்டு உணரும் ஆற்றல் தோலிலேயே இருக்கட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதோட எதையும் சம்பந்தப்படுத்தாத, குறைச்சுடு, நிறைய மினிமைஸ் பண்ணுன்னு அர்த்தம். பார்க்கும் பொருள்களையும் கேட்கிறது இந்த விஷயங்களை கொடுக்காதேன்னு அர்த்தம். சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை கொடுத்து சென்ஸ் ஆர்கன்ஸை இது பண்ணிவிடாது. அதுக்கு அது சூக்ஷ்மமாக வேலை செய்கிறது, நமக்கு தெரியாது. என்ன ஒன்றுமே இல்லையே அப்படின்னா உனக்கு தெரியாது. அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கே, அந்த சென்ஸ் ஒர்க் பண்ணுற போது அதோட பவர்ஸ் எல்லாம் குறையிறது, அதோட வீரியம் எல்லாம் குறையிறது. நம்ம சக்தி எனர்ஜியை செலவு பண்ணினா எனர்ஜி குறையுமா குறையாதா? பார்க்கறதுங்கிறது ஒரு எனர்ஜி ஸ்பெண்டிங் தான். கேட்கறது, சுவைக்கிறது, தொட்டு உணர்றது அப்படிங்கிறது நம்முடைய எனர்ஜியை செலவு பண்ணுறது தான். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சக்தியை செலவு பண்ணுறது தான் விஷய அனுபவம், விஷய சென்ஸ் பிளஷர், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னால வர்ற பிளஷர், சந்தோஷம். பொறிகள் புலன்களோடு சேர்ந்திருப்பதால் ஏற்படுகிற இன்பம், துன்பமும் வரும். அதனால தான் கிருஷ்ணர் சொன்னார் மாத்ராஹா ஸ்பருஷாஹா.
சீதோஷ்ண துக்கதாக ஆகமாக அபாயினஹ அனித்யாக தானு திதிக்ஷஸ்வ அப்படி சொல்லிட்டார். ஆக மீயந்தே இது மாத்ராக ஸ்பிஷ்யந்தே இது ஸ்பரிஷாக. மாத்ராகனு சொன்னா சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், ஸ்பரிஷாகனா இந்திரியங்கள். மாத்ரா ஸ்பரிஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக. பகவத்கீதை 2வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். அதுல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் சொன்னேன். நம்ம ரொம்ப வேலை பண்ண வேண்டிய இடமே இங்கதான். இதை சரியா வச்சுக்கணும். அது அங்கங்க இருக்கட்டுங்கிறார். அதுக்கு பேர் என்னதுன்னா சஹா தமஹா. அதுதான் தமஹா. அதை மனசை வைத்து அதை கட்டுப்படுத்தணும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்கோ, சப்ரஸ் பண்ணக்கூடாது. எனக்கு மனசில் எல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஆசிரமத்துக்குள்ளே மாட்டின்னு விட்டேன். அங்கே போனாலும் நமக்கு சிரமமாக இருக்குது, இங்கே இருந்தாலும் அனுபவிக்கலையேன்னு கஷ்டமாக இருக்குது. உங்களையெல்லாம் சொல்லலப்பா, சொல்கிறேன். உள்ளே போட்டு அமுக்கி வைக்கக்கூடாது. அமுக்கி வச்சா அது பெரிய ஆபத்து. அப்புறம் திடீர்னு அப்படியே ஒரு நாளைக்கு இப்படி ஆகிடும், டிப்ரெஸ்டு ஆகிடும். சப்ரெஷன் கிரியேட் டிப்ரெஷன். டிப்ரெஷனா என்ன? எதுலேயுமே ஆர்வமே இருக்காது. சாப்பிட பிடிக்காது, பேச பிடிக்காது, நல்ல ஜபம் பண்ணவும் பிடிக்காது, ஊரை சுத்தவும் பிடிக்காது, யார்கிட்ட பேசவும் பிடிக்காது. அது வந்துடும். அது ஒரு ப்ராப்ளம். சப்ரெஷன், டிப்ரெஷன். அல்ல, நம்ம ஆசையை அடக்கப்படாது. ஆசையை ஒழுங்குபடுத்தணும். அறிவால் ஆசையை திருத்தணும். அறிவால் ஆசையை திருத்த வேண்டும். வாழ்க்கையை பற்றிய தெளிந்த அறிவால் ஆசையை திருத்த வேண்டும். நல்ல ஆசையாக பழகிக்கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் எப்ப பார்த்தாலும் சுத்தி வர அந்த காலத்தில் நல்ல விஷயத்தை சொல்லி சொல்லி காப்பாற்றுவாங்க. அப்படி இல்லை, எல்லா வீடு குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் எங்கெல்லாமோ சுற்றிட்டு தான் வருது. யார் கேட்க முடியும்? அப்புறம் ரொம்ப கேட்டால் என்னென்னா சைல்டு அப்யூஸும்மா. என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சாலும் இப்போ இருக்கிற ட்ரெண்டை ஒத்துக்காது. ஒரே மெட்டீரியலிசம், ஏதோ புலனின்பத்தை அனுபவிக்கணுங்கிறது தான். கண்டதே காட்டு, காவோ பீவோ மஜா கரோங்கிறான். சாப்பிடு, குடி, குஷியாக இருங்கிறான். என்னைக்கு நடக்கும் அது? கொஞ்ச நேரம் கழித்து அழுதுட்டு எல்லாம் சைக்கிக்காக உட்கார்ந்துருக்கும் வரிசையாக. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்துருமா? யாருக்குமே நடக்காது. பிரதம மந்திரி அவர் என்னெல்லாமா நினைக்கிறார், உடனே நடந்துருமா? நம்மளும் என்னென்ன பிரதம மந்திரி எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். நம்ம என்னத்தை ப்ரே பண்ணுறோம்? பாவம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இப்படி கடுமையாக உழைக்கிறாரு, அவர் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறா? அவங்க அம்மா தான் நினைப்பாங்க, வேற யார் நினைப்பா? இந்த பாரத தேசத்து ஜனங்களுக்கு இப்படி ஒரு மகா மந்திரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பேயா பிசாச்சா இப்படி தேசக்ஷேமம்னு நினைக்கிறாரே, அவர் நல்லா இருக்கட்டும், எங்கள் ராஜா நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் நினைப்பான்? இதுக்காகவே ஸ்பெஷலாக ஹோமம் பண்ணுறான், இவன் நாசமாக போகணும். ஹோமம், பூஜை சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணுறாங்க. அது ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்கு. எப்படியாவது நீங்கள் உங்களுக்கெல்லாம் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இதுக்காக வேண்டி அவங்க ஒருத்தர் நேற்றுக்கு எனக்கு வந்தது பார்த்தேன். கர்த்தர் அவர் மீது தனது சக்தியை செலுத்துவாராக அப்படிங்கிறான். நாம் அவருக்கு நல்ல புத்தி வர வேண்டும் என்று சொல்லுவோமாக, பிரார்த்தனை செய்வோமாகங்கிறான். கர்த்தருடைய என்னது, கர்த்தருடைய இது இந்த பாரதம், அந்த பாரத மண்ணிற்கு பரவுமாக, இதில் இருக்க பிசாசுகள் செல்வதாகுக அப்படிங்கிறான். இந்த நாட்டை பிடித்திருக்கும் பிசாசுகள் போகட்டும், கர்த்தருடைய ஆளுகைக்கு எல்லாம் உட்படட்டும் கத்துறான். ஏன்னா பணம் போச்சு, அங்கங்க நின்று போயிடுது எல்லாம். பணம் போனவுடனே கர்த்தரை கூப்பிட வேண்டியதான்.
எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர், எனக்கும் தெரியும். நீங்கள் மாத்திரம் கேட்கல, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இது இப்படிலாம் வருது, ஓப்பனாக பேசுகிறாங்க. எதுக்கு இதெல்லாம் பேசணும்? நம்ம டாபிக் என்னது? அதாவது அதுக்குத்தான் அந்த காலத்தில் பழக்கினாங்கன்னு சொன்னேன். அந்த காலத்தில் இப்படிலாம் பொத்தி பொத்தி வளர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. பொத்தி பொத்தி வளர்க்குறதுனா குழந்தை பின்னால் நல்லா இருக்கணும். அவங்கள பொத்தி வளர்க்கணும்னா நான் எப்படி நடந்துக்கணும்? குழந்தைங்களை பொத்தி பொத்தி வளர்க்கணும்னா நாம் எப்படி நடந்துக்கணும்? நம்ம இஷ்டத்துக்கு நடந்துட்டு அவங்கள எப்படி பொத்த முடியும்? நம்மளும் அப்படி நடந்தால் தான் அவங்கள பொத்தி பொத்தி வளர்க்க முடியும். அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. சஹா தமஹா, அதெல்லாம் எப்பவுமே நினைச்சதெல்லாம் கண்டதெல்லாம் அனுபவிச்சிடக்கூடாது, கட்டுப்பாடோடு இருக்கணும். அனுபவிக்கிறதுல ஒரு முறை இருக்கணும். நினைச்சதெல்லாம் கிடைச்சிடுத்துனா எதுக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடும். எது வேணாலும் கிடைக்கும்னா அதுக்கப்புறம் என்ன மதிப்பு இருக்கு? அதனுடைய அது ஒன்னொன்னும் உருவாகிறதுக்கு. இப்போ நமக்கு சாப்பாடை கையில் அரிசியை பார்த்தா சும்மா விளைஞ்சிருக்குது. சாப்பிட்றோமே, வாயில் ஒரு வாயா போடுறோமே, அது எவ்வளோ உழைப்பு இருந்தால் வரும். அது விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும், பூமியை உழுதுருக்கணும், எதை விதைச்சிருக்கணும், எவ்வளோ பாதுகாத்துருக்கணும். கையில் ஒரு பருக்கையும் போகிற போது அதுக்கு மதிப்பு வேல்யூ தெரிய வேண்டாம்? அவன் நெற்றி வேர்வை சிந்த சிந்த அந்த விவசாயி உழைச்சிருப்பான்னு யோசிச்சு பார்க்க வேண்டாம்? அவனுக்கு என்ன இதனால கிடைச்சது? அந்த மண்ணை திருத்தி இல்லை, அவனுக்கெல்லாம் நம்ம தான் பைசா கொடுத்துட்டோமே. என்ன பணத்தை கொடுத்தா வந்துருமா? பணத்தை கொடுத்து பாருங்க எல்லாம் கிடைக்கிறதா? பணம் தான் பெருசுன்னு நினைக்கக்கூடாது. பணம் கொடுத்தாலும் அவன் சரி பணம் வேண்டான்னு நினச்சிட்டான் வாழ்க்கையில், என்ன பண்ணுறது? பணம் மாத்திரம் முக்கியம். பணம்ங்கிறது ஒரு சின்ன சாதனம், அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் தமஹா. அவர் அதை சொல்றார். மனசுக்கு விஷய விசார சாமர்த்தியம் இருக்கு, அதனால அது வைராக்கியத்தை அடைய முடியும். ஆனால் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் சாமர்த்தியம் கிடையாது. நம்ம தான் மனசால கட்டுப்படுத்தணும். அதை பண்ணி அவர் சொல்றார். கட்டோபனிஷத்தை கோட் பண்றார் சந்திரசேகர் பாலசுவாமிகள். கட்டோபனிஷத்தில் யமதர்மராஜா சொல்றார் இல்லையா, அதாவது ஒரு வாழ்க்கையை ஒரு தேர் பயணத்தோட உருவகப்படுத்துறார். நம்ம ஜீவ யாத்திரையில் படிச்சிருக்கோம். ஆத்மானம் ரதினம் பிரவீதி நிகமஹ புத்திம் து சத்சாரதிம் தேகம் ஸ்யந்தனமிந்திரியாணி துரகான் சப்தாதி தத்கோச்சரம் சேதः பிரக்ரஹமாதரேண யயிமான் வஷ்யாம்ஸ்தனோத்யாத்மவான் தஸ்யைவாப்யமிதம் பதம் சுககனம் பாரம் பரம் ஹ்யத்வனஹ. அது அப்படியே போட்டுக்கணும். அது அப்படியே சொல்றாரு. அதாவது கடிவாள கயிறு போன்ற மனதை கொண்டு குதிரைகளை போன்ற இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படி சொல்றார். அதனால அதை பராங்முக்கின்னு அதெல்லாம் இக்னோர் பண்ணுவான். பின்னால என்னமோ இருக்குன்னா, பின்னால ஏதோ சாமான்கள்லாம் இருக்கு பாருங்க, பின்னால பாருங்க ஒரு அற்புதமான ஒரு மலை இருக்குன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அதை திரும்பி பார்க்கிற போது கண்ணில் இருக்கிற இந்திரிய சக்தி அதை போய் வியாபிக்கிறது, அப்படியே அந்த பொருளை வியாபிக்கிறது. அதுக்கு பதிலாக என்னன்னா அது நான் பார்க்கல அப்படின்னு சொன்னா இங்கேயே இருக்கும். பார்க்கிற சக்தி அங்க பாரு. நம்ம போன சொல்லுமே, கடைக்கு போனா என்ன சொல்லுவோம், இந்த பாரு இந்த புடவையை பாரு, அந்த நகையை பாரு, அதை பாரு, இதை பாரு சொல்றோம் இல்லையா. இது எப்படி இருக்கு பாரு, இப்படி போட்டு வேற காமி. எதா இருந்தாலும் நம்ம போட்டுன்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போ எங்கே போயிடுதுன்னு அது அங்கே போய் வியாபிச்சு. அப்புறம் தியானம், அதுதான் என்ன தியானம்னா சாரி தியானம், ஜுவல் தியானம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு புஸ்தகத்தை நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரம்மசூத்திரம் பெரிய புது கமெண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புது கமெண்ட்ரியை நான் பார்த்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், அந்த அதையே பார்த்துட்டேன்னா அது உள்ள புக்கெல்லாம் ஆஹா என்ன அழகாக எழுதியிருக்கார் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்தோடனே அந்த புக்கையே மனசில் வச்சுருப்பேன். எப்படியா அந்த புக்கை வாங்கணும், எல்லா ஃபீல்டுன்னு இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் பார்த்தாச்சுப்பா, இதுக்கு ரெண்டே கிடையாது. இந்த உலக பொருள்களை அனுபவிக்கிறதுக்கு முடிவு இருக்கா என்ன? எத்தனை பொருளாக இருந்தாலும் இந்த உலக பொருள்களை அனுபவிக்கிறதுக்கு முடிவே கிடையாது.
என்னைக்கா ஒரு நாள் இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிற காரியமாக என்ன? அதுக்கு என்னைக்கா ஒரு நாள் ஃபுல் ஸ்டாப், ஓவர், நிறுத்தணும். இல்லை அது ரொம்ப நல்லா இருக்கு, சில சமயம் ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸ் வருது, நான் நல்லதும் போரும், கெட்டது கூடாது, நல்லதும் ஒரு அளவோட இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறோம் குவான்டிட்டி, குவாலிட்டி, டைரக்ஷன், இது மூணும் மறக்கக்கூடாது. அளவு, தரம், என்னது குறிக்கோள். அதான் சொல்றோம் இல்லையா, குவான்டிட்டி ஆஃப் தாட், குவாலிட்டி ஆஃப் தாட், டைரக்ஷன் ஆஃப் தாட். குவான்டிட்டினா என்ன அர்த்தம்? அளவாக தான் இது பண்ணும். இப்போ நான் ஒரே விஷயத்தை தானே சொல்லிகிட்டே இருக்கேன், அதுதான் அளவா அதையே பேசிகிட்டே இருக்கும், குவான்டிட்டி. அப்புறம் குவாலிட்டின்னா என்ன? அதை சொல்கிற விஷயத்தில் தரம் இருக்கணும். ஏதோ எக்ஸாம்பிள் சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, நியாயமான எக்ஸாம்பிள் ஓகே, தர்மமான உதாரணங்கள் சரி. ஓமை என்பது உயர்ந்ததன் மேட்டே. எக்ஸாம்பிள் சொன்னால் உயர்ந்ததை சொல்லணும். ஆக அளவு சரியா இருக்கணும், தரமாக இருக்கணும், நல்ல உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும். அது குறிக்கோள் என்னன்னா மன நிம்மதி, அதான் குறிக்கோள். எனக்கும் நிம்மதியாக இருக்கணும், வீட்டிலையும் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும். அவங்கவுங்க நிம்மதியை கெடுத்துட்டா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. இல்லை இன்னொருத்தான் நிம்மதியை அவனாக கெடுத்துட்டான்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ துரியோதனை அவன் நிம்மதி அவன் தான் கெடுத்துக்கிறான். கிருஷ்ணரே கூட இருந்தால் என்ன பண்ண முடிஞ்சது? பீஷ்மர் இருந்தார், துரோணர் இருந்தார், இத்தனை பேர் இருந்தும் அவன் நிம்மதி அவனே கெடுத்துன்னு விட்டானே. இத்தனை பேர் கூடவே இருந்து சாட்சாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா கூட வந்திருக்கார், தூது வந்திருக்கார். அப்படி இருந்து துரியோதனுக்கு தான் எக்ஸாம்பிள் வச்சிருக்கு. ராவணனும் துரியோதனனும் இவங்கெல்லாம் யாரு? ஆக இந்த டைரக்ஷன் சரியா இருக்கு. நிம்மதியா இருக்கிறது தான் குறிக்கோள். நிம்மதியா இருக்கிறதுக்கான எண்ணங்கள், நிம்மதியா இருக்கிறதுக்கான அளவான எண்ணங்கள், நிம்மதியா இருக்கிறதுக்கான தரமான எண்ணங்கள். ஆஹா, அதை நோக்கியே தினம் போயிட்டு இருக்கணும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன லட்சியம்னா நிம்மதி, நிம்மதி, நிம்மதி. நிம்மதியா இருந்தா போறோம். இதெல்லாம் அதுக்கு நிறைய அருள் வேணும். இல்லாட்டி இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசை எங்கேயோ போய் சுத்தி உலகம் முழுக்க சுத்தி வருது, அங்கேயே வச்சுடுங்கிறார். போறோம். இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாதே, இதுக்கெல்லாம் விஷயத்தை கொடுத்துட்டே இருக்க. அந்த குழந்தை 5 சொன்னேன்னு 5 வெளியில ஓட போனா என்ன பண்ணுவோம்? பிடிச்சு உட்காத்தி வைப்போம். அது மாதிரி இது 5 வெளியில ஓடுறது. பிடிச்சு இங்கேயே உட்காரு, தட்சிணாமூர்த்தி பாதத்தையே பாரு, அதையே தியானம் பண்ணு, அவரோட மந்திரத்தையே சொல்லு, அவருக்கு யூஸ் பண்ண சந்தனத்தையே வச்சுக்கோ, ஊதுபத்திய காமி, எல்லாம் மனம் தானே. அவருக்கு நைவேத்தியம் பண்ணதை சாப்பிடு, அவருக்கு போட்ட புஷ்பமாலையை வேணாலும் போட்டுக்கோ, அவருக்கு வஸ்திரத்தை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி கட்டுக்கோ. எதா இருந்தாலும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி பண்ணு. அப்ப உனக்கு அந்த இந்திரிய விஷயங்கள் உனக்கு நன்மையை செய்யும். அது டைரக்ஷன். எண்ணங்களை கொடுத்திருக்கார், இந்திரியங்களை கொடுத்திருக்கார், விஷயங்களை கொடுத்திருக்கார். ஆனா தர்மமா கொண்டு போகணும். அதுக்குதான் இந்த புலனடக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டி கீதையில ஏன் ஸ்திதப்பிரக்ஞ லட்சணத்துக்கு புலனடக்கத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார் பகவான்? யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசः இந்திரியாணி இந்திரியார்த்தேபியஸ்தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா விஷயா வினிவர்த்தந்தே நிராகார். அதை பாருங்க, அங்கேயும் இப்படிதான் இருக்கு. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினः ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதः இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனः தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரः வசே ஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா தியாயதோ விஷயான். எல்லாம் இந்திரிய நிகிரம் தானே. சங்கஸ்தேஷூபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமः காமாத் क्रोधोऽभिजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति रागद्वेषवियुक्तैस्तु विषयानिन्द्रियैश्चरन् आत्मवश्यैर्विधेयात्मा प्रसादमधिगच्छति प्रसादे सर्वदुःखानां हानिरस्योपजायते प्रसन्नचेतसो ह्याशु बुद्धिः पर्यवतिष्ठते नास्ति बुद्धि अयुक्तस्य. என்ன அர்த்தம்? नास्ति बुद्धिरयुक्तस्य न चायुक्तस्य भावना न च भावयतः शान्तिः अशान्तस्य कुतः सुखम् इन्द्रियाणां हि चरतां यन्मनः अनुविधीयते
ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி தஸ்மாத்யஸ்ய மகாபாஹோ நிகிருஹீதானி சர்வசா வசே ஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. அங்கே அடுத்தது யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி. சம்யமி ந காமகாமி விஹாய காமான் சர்வான். எதுக்கு சொல்றேன்னா, சாஸ்திரம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இந்திரிய நிகிரது, சென்ஸ் கண்ட்ரோலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். இதை நம்ம இக்னோர் பண்ண முடியாது. இது வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் வேதாந்திக் ஸ்டூடெண்ட். ஆக புலனடக்கம் நாவடங்க நாலும் அடங்கும். அடக்கம் அமரருள் வைக்கும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல். ஐந்தன் புலத்தை அடல் வேண்டும் ஓரைந்தும் காப்பான் ஐந்தவித்தான் ஆற்றல். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். எத்தனை இடத்துல சொல்றார் திருவள்ளுவர். இந்த குறளை மாத்திரம் படிக்க மாட்டேங்கிறான். பரிகீர்த்திதா பிரவகிரகாதி ரூபம் சொன்னது சொல்லிட்டு, இந்த 10 இந்திரியங்களும் தான் ராவணன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தியாத்ம ராமாயணத்தில் சொல்ற போது இந்த 10 தசேந்திரியங்கள் தான் தசகண்ட ராவணன். தசகண்ட ராவணன் தான். இந்த தசகண்ட ராவணன் என்ன பண்ணிட்டான்னா, மனசுங்கிற சீதையை பிடிச்சுன்னு போயிட்டான், ஜீவாத்மாங்கிற சீதையை பிடிச்சுன்னு போயிட்டான். அதெல்லாம் மறந்து போயிடுது. ரொம்ப அருமையாக தயான் சுவாமிஜி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். ஹோல் ராமாயணத்தை தத்துவமா கௌசல்யா சுமித்ரா கைகேயி வேற யாரும் இல்லை, சத்வரஜஸ் தமஸ். கைகேயி என்னன்னு போட்டுக்கோங்க, சுமித்ரா தான் சத்துவம், கௌசல்யா ரஜஸ். சுமித்ரா ஞானின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆஹா ச தம பரிகீர்த்திதா. அந்த தசகண்ட ராவணன் அவன் மனசுங்கிற இந்த ஜீவாத்மாங்கிற சீதையை அபகரிச்சுன்னு போயிட்டான். பரமாத்மா தசகண்ட ராவணனை வதம் பண்ணி இந்த ஜீவாத்மாங்கிற சீதைய தான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அயோத்தியான்னு சொன்னா சுத்த சைதன்யம், அங்க ஆனந்தமா இருக்காரப்பான். யுத்தமே இல்லாத இடம், எந்த விதமான போராட்டமற்ற இடத்துக்கு பேர் தான் அயோத்தியான்னு பேர். எப்படி ஆயிடுத்து பாருங்க கதி. அங்கதான் இப்ப போராட்டம் நடக்குது. யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத இடம்னு ஒரு அர்த்தம் அயோத்தியா. ந யோத்தியா அயோத்தியா. யாரும் சண்டை போட முடியாதுன்னு அர்த்தம். யாரும் அங்க சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதுதான் அயோத்தியா. அயோத்தியா சம்ஸ்கிருத பதம். மதுரா, அயோத்தியா. ஆக அதுதான் தமஹா. தமஹான்னு சொன்னா புலனடக்கம். தாமியதி அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது. அப்படியே எப்படி சொல்றேன், எப்ப பார்த்தாலும் இந்த குளத்துக்கு காவல்காரனை போட்டு காவல் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் இது வெளியில ஓடி போகாம பார்த்துட்டே இருக்கணும். ஏதாவது ஒருத்தன் காமிப்பா, இது பாருங்களேன்னு ஆன்னு பார்த்துட்டே இருப்போம். பூஜை டைம் முடிஞ்சு போயிடும். அதுக்குன்னு சில கருணாமூர்த்திகள்லாம் இதை பாருங்கம்பாங்க. நமக்கே நல்ல நாள்லயே இது எங்கேயா போயிட்டு இருக்கு. போராத்துக்கு இவன் வேற இதை காமிச்ச உடனே என்னன்னா அன்னைக்கு ஜபம் பூஜையெல்லாம் அவுட். சதம பரிகீர்த்திதா. புலனடக்கம் கொஞ்சம் வளவளான்னு சொன்னாலும் விஷயம் இதுதான். புலனடக்கம் மிக மிக அவசியம். இவ்வளவு தூரம் நான் சொன்ன மாதிரி எனக்கே ஞாபகம் இல்லை, நிறைய சொல்லிவிட்டேன். விஷயேப்யः பராவர்த்திய ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே உபயேஷாமிந்திரியாணாம் சதமः பரிகீர்த்திதः. விஷயேப்யः பராவர்த்திய ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே உபயேஷாமிந்திரியாணாம் சதமः பரிகீர்த்திதः.